ஹாய், நான் தேவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி சன்ஷைன் கேபிட்டல் லிமிட்டெடை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். மார்க்கெட் கேபிட்டல் 586 கோடி இருக்குது. ஸோ இது ஒரு மிட்கேப் கம்பெனி தான். இது ஜஸ்ட் ஒரு 100 crore அது மாதிரி இருக்கிற ஒரு ரொம்ப ரிஸ்க்கான பெனி ஸ்டாக் கிடையாது. ரிஸ்க்கு தான், பெனி ஸ்டாக்கு தான் ரிஸ்க்கு தான். ஆனால் 586 கோடி அப்படின்றது ஒரு மிட்கேப் கம்பெனி மாதிரி. ஸோ நீங்கள் இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகவே பண்ணலாம். கரண்ட் ப்ரைஸ் 1.12 ப்ரைஸ் ஆகுது. ஹை லோ 52 வீக் ஹை லோவும் 4 ரூபா 13 ஹையாகவும் ₹1.50 லோவாகவும் லோட் ஆகிட்டு இருக்கு. ஃபைனான்ஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் PE 107 இருக்கிறது நல்ல விஷயம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வாங்கலான்றதுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த கம்பெனியில் பாருங்களேன், 2024 7ஆம் தேதி மார்ச் மாதம் போனஸு ஸ்ப்ளிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ₹1 இருக்க பேஸ் வேல்யூ ₹10 மாற்றிருக்காங்க. திருப்பி போனஸ் ஷேராக ஒரு ஷேருக்கு 7 ஷேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த கம்பெனியோடைய டீல் என்னன்னு பாருங்கள். ஸோ ஒரு கம்பெனி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்ல ஆக்டிவிட்டி இருக்குன்னா தான் ஸ்ப்ளிட்டு, போனஸு, டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? அது கொஞ்சம் நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கம்பெனி கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த கம்பெனியுடைய போர்டு மீட்டிங் ஹிஸ்ட்ரி பாருங்கள். 2024. ஸோ நவம்பர், ஆகஸ்ட்டு, ஜூனு, மே. ஸோ குவார்ட்ரு மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்க்ரீஸு, அத்தாரிட்டிக் கேபிட்டல், போனஸ் இஷ்யூ. ஸோ அதை பற்றி எல்லாமே ஒரு நல்ல விஷயமாக தான் கம்பெனியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆடிட் ரிப்போர்ட்டு, ஓகே, எல்லாமே தான் இருக்குது. இந்த கம்பெனிக்கு டீல்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ டீல் எடுத்திருக்காங்க. ரீசனாக பை பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பெனி இருக்கிறதப்போ உள்ளே வர்றதும், ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனினா ஒரு கம்பெனிக்கு பணத்தை கொடுத்து நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அவங்க அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அது டீல் வரும், டீல் கேன்சல் ஆகும். ஸோ நம்ம ஒரு டீலை வாங்குவோம், பர்ச்சேஸ் பண்ணுவோம், சேல் பண்ணுவோம். அதெல்லாம் ஈஸி தான். ஓகேவா? மியூச்சுவல் ஃபண்டு இவங்களுடைய முக்கியமான ரூல் என்னன்னு பாருங்கள். மேலே போட்டிருக்காங்க, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, பேங்க்குக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, வெஞ்சர் கேபிட்டலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஃபாரின் இன்ஸ்டியூட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்டுக்கு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி கம்பெனிலாம் நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் அதை பற்றி உங்களுக்கு சொன்னேன். இப்போது ரீசனாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2024 டிசம்பர் 3 பாருங்கள், போர்டு மீட்டிங்கில் ஒரு சோலாருக்கு எனர்ஜி ஃபைனான்ஸ் ப்ராடக்ட்டுக்கு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கம்பெனி நல்ல ஆக்டிவேட்டில் இருக்குன்றதுக்காக நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு ₹10 இந்த கம்பெனி ஸ்ப்ளிட்டு, போனஸ் கொடுத்து இப்படி ஆகிருக்கு. ஸோ இதோடைய கம்பெனி ஒரு ரேஞ்ச் பாருங்கள். இதெல்லாம் ஓகே, நம்ம இதெல்லாம் நிறைய பேசலாம். இதெல்லாம் ஒரு வீடியோவில் நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு ஷேர் ஹோல்டர் கேட்டார் இந்த கம்பெனி வாங்கலாமான்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனி பாருங்கள், சன்ஷைன் கேபிட்டல் ₹1 இருக்கிற கம்பெனி உங்களுக்கு ஒரு ₹100 வந்தால் கூட எவ்வளோ ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மேலே இருக்கிற கம்பெனிலே பாருங்கள், ஸ்ரீராம் ஃபைனான்ஸு, சோழமண்டலம், பஜாஜ் ஃபைனான்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ₹3, ₹6 இருந்து தான் ட்ரேட் ஆன கம்பெனி. ₹6 இருந்து ₹3 இருந்து தான் இன்றைக்கி இந்த ரேஞ்சில் வந்திருக்கு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட ₹3000 போயிட்டு அவங்க 1:5 ஒரு ஷேருக்கு 5 ஷேராக ஸ்ப்ளிட்டு கொடுத்து ₹500 ட்ரேட் ஆகுறாங்க. பஜாஜ் ஃபைனான்ஸு நமக்கு அதுமாரி பண்ணுறதில்ல. ஸோ அது அவங்க ஸ்ப்ளிட்டு போனஸ் கொடுக்கல. ரீசனாக அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. உங்களுக்கே தெரியும். ஏன் இது சோழமண்டலம் பாருங்கள், 1257. ஸோ இதெல்லாம் கம்பெனி நல்ல கம்பெனி தான். இந்த ப்ரைஸில் மாதிரி தான் போயிருக்கு. ஸோ அதுவும் சன்ஷைன் கேபிட்டல் மாதிரி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். மேலே போனால் நமக்கு லக்கு தானே. இன்றைக்கி நம்ம பண்ணுற 5000 இன்வெஸ்ட்மெண்ட்டு நாளைக்கு நமக்கு மல்டிப்புளாக கிடைக்கும். ஸோ அதை நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கக்கூடாது? கண்டிப்பாக பண்ணலாம். இந்த கம்பெனிக்கு குவார்ட்டர் ரிசல்ட் பாருங்களேன். ஜூன் மாதம் 2024 2,88,00,000 சேல் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்சிவ் 18 கோடி தான் பண்ணியிருக்காங்க. 78 லட்சம் எக்ஸ்பென்சிவ் செலவு பண்ணியிருக்காங்க. கிட்ட 2 கோடி ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு நினச்சி பாருங்கள், கம்பெனி இப்போது இந்த சமயம்தான் மேலே போகிறாங்க. ஆக்டிவிட்டி எல்லாமே அதிகமாக இருக்குது இந்த பர்டிகுலர் டைமில். ஏன்னா ஸ்ப்ளிட்டு போனஸ் கொடுத்தாங்க, அதனால் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் சேல்ஸ் 74, எக்ஸ்பென்சிவ் 73. ஸோ 1 கோடி லாபம்.
ரிசர்வ் பாருங்கள் 208 கோடி பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் கேபிட்டல் 523. ஏன் அப்படி இருக்குன்னா ஸ்பிளிட்டு போனஸ் கொடுத்தாங்க, அதனால் நிறைய கம்பெனி உள்ளே வராங்க, அதனால் வாங்கியிருக்காங்க. பாரோயிங் 670லேருந்து 1 குறைச்சிருக்காங்க. ஸோ அப்போ 669 கோடி எப்படி அவங்க பாரோயிங் பண்ணாங்க? ஸோ அது வந்து ஸ்பிளிட்டு போனஸ். அந்த வர கம்பெனி ஷேரை வச்சு அவங்களுடைய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் சரி பண்ணிவிட்டு இப்போ கம்பெனி நல்ல இது கொண்டு போவாங்க. அவங்க இதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ, ஃபைனான்ஸ் செக்டர்லாம் நல்லா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு இருக்கிற கம்பெனியோடைய அதிகாரிகள் நல்லா இருந்தாங்கன்னா கம்பெனி மேலும் வளரும்ன்றதுல டவுட் இல்லை. ஷேர் ஹோல்டர் பாருங்கள், ப்ரமோட்ரு வந்து 5% தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி 19% செப்டம்பரில் மேலே போயிருக்கு. ஸோ அவங்க மார்ச் மாதம் கொடுத்த ஸ்பிளிட்டு போனஸு அவங்க அந்த வந்த கேஷை வச்சு அவங்களுடைய பாரோவிங்கை அடைச்சிருக்காங்க. டெப்ட்டு ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கம்பெனியை. அவங்களுடைய பப்ளிக் கிட்ட இருக்கிற ஷேரையும் திருப்பி 15% இவங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இது நல்ல விஷயம். 19 ஷேர் ஹோல்டர் இன்க்ரீஸ் பண்ணுறது நல்ல விஷயம். அதனால் நீங்கள் இந்த கம்பெனி கண்டிப்பாக வாங்கலாம். இது டவுட் ஃப்ரீ கம்பெனி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு பென்னி ஸ்டாக்லேயே ஒரு நல்ல ஸ்டாக்குன்றது நான் திருப்பியும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லலாம். ப்ரோஸ் கான்ஸு இருக்க தான் செய்யும் எல்லா கம்பெனிலையுமே. அதில் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஓகேவா? சம்மரி தான். இந்த கம்பெனியோடைய ஃப்ளோ சார்ட்டு பாருங்கள். மேக்ஸிமம் இப்படி இருக்குது. 3 இயர்ஸ் க்ரோத் பாருங்கள். நம்ம ₹1 கொடுத்தா இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த கம்பெனி ₹1 கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க. இவன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான், இவன் எதுவுமே வாங்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி நினைக்க தேவையில்ல. ஏன் இதை காட்டுறேன்னா பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து வாங்கியிருக்கேன். என்னோடய ஆர்டர் புக்கு இது. ஸ்டாண்டர்ட் கேபிட்டலில் வந்து 6000 ஷேர் வாங்கியிருக்கேன். சன்ஷைன் கேபிட்டல் லிமிட்டில் 5000 ஷேர் வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா நான் இன்றைக்கி நான் 11,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆல்ரெடி நான் வந்து ஸ்டாண்டர்ட் கேபிட்டலில் ₹3.18 இருக்கிற அப்போவே 1500 ஷேர் வாங்கியிருக்கேன். அது இன்றைக்கி ₹1.12 இருக்குது. நான் ஸ்பிளிட்டு போனஸு கொடுத்த அந்த சமயத்தில் வாங்கினேன். ஓகேவா? அது வந்து எனக்கு அப்போ கேஷ் இருந்துச்சு, கொஞ்சம் வாங்கி போட்டேன். ஸோ இது ஃபியூச்சரில் நல்ல ரேட்டு போகும்னு வச்சுருக்கேன். நான் ₹1 வாங்கின 5000 ஷேரு ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ₹10 வருதுன்னு வைங்க. அதே மாதிரி 1:10ன்னு ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னா அப்போ என்ன வரும்? ஸோ 5000 ஷேருன்றது எனக்கு 50,000 ஷேராக மாறும். ஆஃப்டர் 5 இயர்ஸ் அது வந்து திருப்பி ஒரு 10,000 போச்சுன்னா எனக்கு 5 லட்சம் ப்ராஃபிட்டு முடிஞ்சு போச்சு. நான் கொடுக்குற 5000 எனக்கு 5 லட்சமாக கிடைக்குது. ஸோ ப்ராஃபிட்டு தானே. கண்டிப்பாக போகும். டவுட் ஃப்ரீ கம்பெனி தான். ஸ்டாண்டர்ட் கேபிட்டலும் அதே மாதிரி ஸ்ப்ளிட்டு கொடுத்து தான் வந்திருக்காங்க. நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் திருப்பி அதை சொல்லுவேன். ஓகேவா? சன்ஷைன் கேபிட்டல்ன்றது ஒரு நல்ல கம்பெனி. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஒரு டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். டிடி செலவு பண்ணுற காசுன்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் டெய்லி செலவு பண்ணுற காசில் 100-200 சேவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்யூச்சருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.